நல்ல துவக்கத்தையும் துணிவை பயன்படுத்தும் திறன் கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாத இறுதி பலாபலன்கள், இது இறுதிங்கிறத விட உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உறுதியான பலன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 3 கட்டம் வரைக்கும் போகிறார். தனுசுலேருந்து மகரம், அப்புறம் கும்பம், சனியோட சேரகு, இத்தனை கிரக பயிற்சிகள் இது நடக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா 2ல் இருக்கிற சூரியன் 3ஆம் இடத்துக்கு பயணித்தல். அப்போ உங்கள் 12ஆம் அதிபதி 2லிருந்து வக்ரம் பெறுதல், இத்தனை நிகழ்வுகள் நடக்குது. இதில் ஆரம்பத்தில் ஒரு பரிவர்த்தனை இருக்குது. 8க்குரிய குருவோட 3ல் இருந்த சுக்கிரன் பரிவர்த்தனை. இதெல்லாம் என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக இந்த மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள், துணிந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாத பலன்கள், முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் போட்டுட்டு வரோம். உறுதியாக பயன்படும். வீடியோக்கள் கமெண்ட் பண்ணதுக்கு உண்டான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. முதல்ல ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? எங்களுக்கு குரு 8ல் இருக்கார், அஷ்டமத்து குரு ஏதாவது தொந்தரவு செய்யுமா? அஷ்டமத்து குருவோட தன்மை என்ன? இப்போ சனி வக்ர நிவர்த்தி அடையுது, இதோட தன்மை என்ன? இது 2 கேள்வி மேஜராக கேட்டிருந்தீங்க. வெளிநாடு இது சம்மந்தப்பட்டது, மாணவர்கள் சம்மந்தப்பட்ட, அதை என்ன சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு 8ல் இருக்கிற அஷ்டமத்து குரு வக்ரம் பெற்றிருப்பதால் அஷ்டமத்து குருவின் பலன் நெகட்டிவ் பலன் குறைவு. அப்போ நெகட்டிவ் பலன் குறைவாக இருக்கிறனால உங்கள் பாதிப்பு குறைவு. குரு வக்ரம் பெற்றது உங்கள் ராசியை பார்ப்பது போல் தன்மை கொடுத்து கொண்டிருக்கிறது. உங்கள் 5ல் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு எப்படி மைனஸ் ஆகும்? ஏன்னா உங்கள் பஞ்சமஸ்தானாதிபதி உங்கள் ராசி அதிபதி போய் சேர போகிறார். இந்த மாதத்தில் நல்ல பலன்கள், உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்க போது, புகழ் பெறுகிறது, பப்ளிசிட்டி யோகம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பேப்பர், மீடியா, ஃபேஸ்புக், இப்போ வீட்டில் இருக்கிறவங்களோட ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோகிராஃபு, இந்த இது பண்ணுறது, ஆல்பம் போடுறது, இது மாதிரி வேலை நடக்கும். ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் எடுத்தோம், அந்த ஆல்பத்தை பார்த்தோம், இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிற காலகட்டமாக இருக்குங்க. அப்போ ப்ளஸ் பாயிண்ட் தான். நேராக திருமணத்துக்கு போயிடும். உங்கள் ராசிக்கு குரு பார்வை பாதி அளவு இருக்குது, ஏன்னா வக்ரம் பெற்றிருக்கனால திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், நல்ல செய்திகள் வருகிற காலகட்டம். உங்கள் 7ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 10ல் நீச்சம், 9க்கு மாறி மாறி பயணிச்சிட்ருக்கு. அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சுவார்த்தையோட இருக்கணும். உறுதி கொடுத்தல், இந்த பூ வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இன்னும் ஒரு மாதங்கள் கழிச்சு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சில மாதங்களாகவே 7ஆம் அதிபதி 9லையும் 10லையும் மாறி மாறி பயணிச்சிட்ருக்கறனால ஒரு முடிவெடுப்பதில் சிக்கலாக இருக்கும். அடுத்த கேள்வி வரும், எங்கள் ராசி சந்திரனுக்கு 10ல் தான் வந்திருக்கு, நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்யுமா? நீச்சம் பெற்றுதான் பங்கமாகுது. இருந்தாலும் வருகின்ற வரனை 1க்கு 2 முறை பார்க்கணும். ஜாதக பொருத்தம் பார்க்கணும். தோஷங்கள் இருந்தால் அதுக்குண்டான பரிகாரங்கள் செய்துவிட்டு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் திருமணம் என்ற சுப செய்திகள் உண்டு. ஆனால் 1க்கு 2 முறை பலனை பார்த்துட்டு செய்யணும். ஆரம்ப காலகட்டத்தில் 11க்குரியவன் உங்கள் 2ல் பயணித்துன்றதுனால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், பண வருவாய், தன யோகம் உண்டு. தனம், பணம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் ஒருத்தருக்கு விருத்தி, வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஒரு பணம், ரொம்ப நாளாக வர வேண்டிய பணங்கள் எல்லாமே வருகிற காலகட்டம். ஆக மொத்தம் ஒரு சுப செய்திகள் நல்லபடியாக இருக்குங்கிறது மாற்றுக்கருத்து இல்லை. இது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். தைரியமாக நீங்கள் குடும்ப விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். சுக்கிரன் பார்த்திங்கன்னா நிறைய உங்கள் ராசியை நிறைய கட்டங்கள் பயணித்துக்கிறார். இது என்ன சொல்ல வருதுன்னா வளர்ச்சியை சொல்லுது. ஒரு ராசி அதிபதி கோச்சாரத்தில் தங்குதடையின்றி நட்பு கிரகத்தை போய் தொடராருன்னு வச்சுங்களேன், நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நான் கிளாஸ் எடுக்கும்போது பயன்படுத்துவேன். இப்போ கோச்சாரத்தில் நல்லபடியாக இருக்குது. இப்போ வேலை அப்படின்னு போவோம். வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்லபடியாக இருக்குது. ஏன்னா 6க்குரியவன் 8ல் இருந்தால் கூட வக்ரம் பெற்றிருக்கனால வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு வளர்ச்சி பெறுகிற கால சூழ்நிலை. படிநிலைகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிறது. ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட இருந்த தடைகள் விலகுவது, புதிய முயற்சிகள் ஆதாயம், வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் ட்ரை பண்ணாலும் கிடைக்கக்கூடியது, நிலுவைத் தொகைகள் அரியர்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருகிறது. நிறைய பேர் ப்ரமோஷன் இருக்குமா, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியாக இருக்குது, இதெல்லாம் நிறைய கேள்விகள். இதெல்லாம் குடும்ப உறவுகளில் சேர்ந்து நல்லபடியாக இருக்கும். பிரிந்த குடும்பங்களே ஒன்று சேர்ற சூழ்நிலைங்க. இப்போ கணவன் மனைவி அந்யூன்யம் அதிகரிக்கும். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்து அதெல்லாம் சரியாகும். நிறைய பேர் அடகு வைத்த நகையை மீட்டுகின்ற யோகம்.
அடகு வச்ச நகையை, ஏன்னா பொருளாதார உயர்வு கொஞ்சம் வருது, இந்த கடன், நோய், இந்த மாதிரி விஷயத்துக்கு சரி பண்ண வேண்டிய கடன் இருந்தால் அடைச்சி, நோய் இருந்தால் அதை க்யூர் பண்ணி டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம். குறிப்பாக கண் சம்மந்தப்பட்டது, கண்ணாடி சம்மந்தப்பட்டது, எலும்பு சம்மந்தப்பட்டதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் இருக்குது. பண்ணால் டெவலப் ஆயிரும். வயதானவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த ஜீரணம் சம்மந்தப்பட்டதுக்கு இந்த நெஞ்செரிச்சல், அஜீரணம், லேட்டாக சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேது. இது தற்காலிகம், இந்த கால சூழ்நிலையில் இருக்கிற ஜாதக அமைப்பு. இளைஞர்களுக்கும் இதே கேள்வி தான். அதனால் லேட் நைட் சாப்பிடுவது மட்டும் தவிர்த்தாலே மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆயிரும். அப்போ இந்த இது உண்டு. பிஸ்னஸ் எப்படி இருக்குது? உங்கள் 7ஆம் அதிபதி 10க்கு ராசியில். இப்போ கூட்டுத் தொழில் மட்டும் தவிர்க்கணும், மற்ற தொழில் எல்லாமே சூப்பர். கூட்டுத்தொழில் வேண்டாம். கூட்டுத்தொழிலில் நிலையற்ற இந்த நேரத்தில் பார்ட்னர்ஷிப் போடலாமா, நிலை இல்லாமல் இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், அந்த மாதிரி முன்னேற்றங்கள் ஒரு தடை ஏற்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், முடிவுக்கு வராது. இப்போ வருகின்ற கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஆஃபர் எதிர்பார்ப்பாங்க. அதாவது கஸ்டமர் வருவாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட பொருளாதார வலிமை குறைவு. ரெகுலர் கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்கறது, அவங்களை தக்க வச்சுக்கிற சூழ்நிலை உண்டு, இல்லை வேறு பக்கம் போயிடுவாங்கன்னு அர்த்தம். இப்போ பதில் என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்குன்னா அந்த இடத்துல ஆஃபர் போட்டு அவங்க தங்க வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஆஃபர் கொடுக்கறது, கடன் கொடுத்தல் அந்த மாதிரி தான் வருது. இந்த ஒரு மாதத்துக்கு இப்படி தான் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் டெவலப் ஆயிரும். விளம்பரப்படுத்துதல் சூப்பராக இருக்குது. 3ஆம் அதிபதி வேறையா, 3ல் குரு, 4 11. இந்த நேரத்தில் இடம், வீடு, சொத்து இதெல்லாம் அவ்வளோ வளர்ச்சி இல்லை, தவிர்ப்பது நலம். இப்போ எலக்ட்ரிக் வாகனங்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வந்திருக்கு. பொதுவாகவே இந்த மாதத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். செவ்வாயின் நிலை தான் உங்கள் 7க்குரியவருக்கு, 2 7க்குரியவரும் அன்சர்டனிட்டி பீரியடாக இருக்குன்னு அவர் 2ஆம் அதிபதி வேறு. அதனால் இருக்கிற காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டு பண்ண வேண்டாம். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதில் தவிர்ப்பது நலம். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்கன்னா, ஏன்னா உங்கள் 5ல் சனி பகவான் இருக்கார். உங்கள் லாபாதிபதி 2ஆம் இடத்துல சனியோட தாக்கம் இருக்குது. லாபங்கள் குறைந்து கொண்டு இருக்கிறது. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மார்கழி பிறந்தால்தான் மாற்றம் ஏற்படும். மார்கழி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், அவசரக்கூடாது. அது தை வந்ததுக்கப்புறம் இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ தான் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ பொதுவாகவே இன்வெஸ்ட்மெண்ட் தவிர்ப்பது நலம். இந்த இடம், வீடு அது பண்ணலாமா, இது பண்ணலாம், பெரிய முயற்சிகள் வேண்டாம். அப்படி பார்க்கணும், ஜாதகம் பார்த்து ஏதாவது சின்ன சின்ன பரிகாரம் இருந்தால் அது செஞ்சுட்டு பண்ணணும். கோச்சார ரீதியாக பரிகாரம் கொடுக்க தான் போகுது, அதையும் பயன்படுத்திக்கலாம். ரைட். இப்போ முக்கியமான ஒரு கேள்வி கேட்பாங்க, மருத்துவ செலவு மாறி மாறி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? குலதெய்வ மருள் இருக்கா இல்லையா? இது கேள்வி. ஏன்னா சனி வக்கரம் பெற்றிருக்கும், குலதெய்வ அனுகிரகம் குறைவாக இருந்தது. சனி வக்கரத்தை குலதெய்வம் அனுகிரகம் உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதுனால இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். பயணங்கள் உண்டு, சின்ன சின்ன டூரு போயிட்டு வர்றது, இது மாதிரிலாம் நல்லா இருக்குது, போயிட்டு வரலாம். 12ல் இருக்கிற கேது கொஞ்சம் தூக்க குறைவுகள், சின்ன சின்ன தூக்க சலனங்கள், கனவுக்குள் கனவு, அதாவது கனவு வரும், கனவுக்குள்ளே கனவாக வந்துட்டு இருக்குது. இந்த கனவு தொந்தரவுகள் மட்டும் வரும். சர்ப்பம் சம்மந்தப்பட்ட கனவு வந்தால் அதுக்குண்டான பாம்பு சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வரணும். இப்போ வருகின்ற கனவுகளை நோட் பண்ணணும். ஏதோ ஒரு முக்கிய தகவல் சொல்ல வருகிறது. ஏன்னா கனவுலிருந்து விட்டு போனது ஏதோ ஒரு தகவல் உண்டு அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. இதை தவிர்க்காமல் பாருங்கள். சரி, இப்போ என்ன நிறங்கள், என்ன எண்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கறது எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரைட்டு. இப்போ மாணவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எழுதி படிக்க வேண்டிய காலகட்டம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிக்கு நல்லாயிருக்கும். தொழிற்கல்வி சம்மந்தப்பட்ட மாணவர்களுக்கு வளர்ச்சியாக இருக்கும். இந்த 10th +2 படிக்கிறவங்களுக்கு எக்ஸாம்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இப்போ பண்ணிட்டு வரும்போது மார்ச்சுக்கு மேலெல்லாம் நல்லாயிருக்கு. அப்போ எக்ஸாம் கரெக்டாக அந்த நேரத்தில் தான் வரும். மார்ச் 29 அப்போ சனி விலகும். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி உடல்நிலை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஹெல்த்தாக இருக்கணும். எலும்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, ஃபீவர் வராமல் பார்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் பொதுவாகவே இந்த ராசிக்கு என்னென்னா சளி சம்மந்தப்பட்ட தொந்தரவாக தான், சளி, மழை தொந்தரவு இதாக தான் வந்துட்டுருக்கு. இது ஏன் இத்தனை வியாதிகள் சொல்கிறேன்னா, உங்களுக்கு 6ல் இருக்கிற ராகு பகவான் மாறுகிற காலகட்டத்தினால இத்தனை உபாதைகள், குளிர், வெயில் இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து தான் வருது. சீசனல். பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கு. திருமண யோகம் உண்டு, தொழில் வளர்ச்சி உண்டு, வேலையில் யோகம், உடல்நிலை மட்டும் கொஞ்சம் பேணி காக்க வேண்டும். ரைட்டு. உங்களுக்கு ராசி, எண்கள், நிறங்கள், வழிபாடுகளை பார்த்துக்கோம். இந்த நேரத்தில் துர்க்கை வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதான் உங்களுக்கு ஹெல்த்தை காப்பாற்ற போகுது. சர்ப்பம் சார்ந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. செவ்வாய் சம்மந்தப்பட்ட வழிபாடு தான் பொருளாதார விருத்தி. செவ்வாய் முருகர் கோயில் இதெல்லாம் போயிட்டு வர பொருளாதார ரீதியாக வளர்ச்சி கொடுத்துரும், வெற்றியை கொடுத்துரும். உங்களுக்கு இப்போ பயன்படுத்த வேண்டிய எண்கள் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர், 5, குறிப்பாக நீங்கள் பண்ணி 8ஆம் நம்பர். 8 தான் உங்களுக்கு தடை, அதுதான் விடை.
பயன்படுத்திக்கங்க, வளர்ச்சி வெற்றியாக இருக்கும். கிழமையில் புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சூப்பராக இருக்குது. இது ரெண்டும் பயன்படுத்தி பாருங்கள். சரி, இது சார்ந்து வேறு சந்தேகங்கள் தான் வீடியோக்கள் கமெண்ட் பண்ணுங்கள், விளக்கங்கள் கொடுக்க வரும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.